வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சோயா பிரியாணி எலக்ட்ரிக் குக்கரில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 கப் அளவு சோயா போட்டு ஊற வச்சுக்கலாம். 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ சோயாவை நல்லா ஊறிடுச்சு. புழிஞ்சிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு கழுவிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பிரியாணிக்கு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, லெமன் ஒரு பாதி சைஸ் எடுத்துப்போம். நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது. இப்போ எலக்ட்ரிக் குக்கர் பாத்திரம் உள்ள வச்சு எலக்ட்ரிக் குக்கர் ஆன் பண்ணிவிட்டு குக்கிங் மோடு ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு 4 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக இப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு வதக்கி புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா இதில் போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. இப்போது தண்ணி வடிய விட்டுருந்த அரிசியே இதில் சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக இந்த லெமன் மேலே அப்படியே பிழிஞ்சிட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவோம். அதில் 15 நிமிஷம் ஆச்சுங்க இந்த பிரியாணி தயாராகிறதுக்கு. இப்போ வார்ம் மோட்க்கு வந்துடுச்சு. இது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. சூப்பரான சோயா பிரியாணி வீட்டிலே சூப்பராக தயாரிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் அருமையாக நல்லா இருந்துச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வெங்காய தயிர் பச்சடி, பாயில்டு எக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்தா சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த சோயா பிரியாணி இது போல் எலக்ட்ரிக் குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.